வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு குட்டி குட்டி ப்ரான்ஸ். இந்த சைஸ் ப்ரான்ஸ் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ப்ரான்ஸ் இதில் சேர்த்திடலாம். இதையும் இந்த பூண்டோட சேர்த்து டாஸ் பண்ணிடுங்க. இப்போ ப்ரான்ல இருந்து அந்த தண்ணி வெளில வருது. இப்போ இந்த தண்ணி வந்துட்டு சுண்டட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். இந்த ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃப்ளேம் கம்மி பண்ண வேணாம். ப்ரான் வந்துட்டு சீக்கிரமே குக் ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷத்தில் குக் ஆகிடும். ஸோ ஒரு 3 நிமிஷம் பக்கமாக வதக்கிருக்கோம் நம்மளோட ப்ரான்ஸை. இங்கே பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 2-3 ட்ராப் போட்டால் போதும். இது கூடவே நான் கொஞ்சமாக வெங்காயமும் குடமிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த பல்ப் பார்ட்டை வந்து போடலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயமும் குடமிளகாயும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். சுமார் 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் இந்த வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இதை வந்து நம்ம பேன்லேருந்து வெளில எடுத்துடலாம். அதே பேனில் திருப்பவும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 முட்டையை வந்துட்டு நம்ம உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். இது மாதிரி முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. வந்து ரொம்ப பொடி பொடியாக செய்வேனா, ஓரளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ப்ரான், இந்த வெங்காயம் குடமிளகாய் இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ரைஸுக்கும் சேர்த்தி போட்டுருங்க உப்பு. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சுகர் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இதோட சேர்த்தி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து வேக வச்சு வடித்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி சாதம் இதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். அதில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். டாஸ் பண்ணி இது வந்துட்டு ஒரு வாக் மாதிரி பெரிய வடைச்சட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். இது அந்த மாதிரி வாக் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பேன் உங்ககிட்ட இருக்கோ அதில் வந்துட்டு செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணோம்னா நம்மளோட செம்ம டேஸ்டியான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்மளோட சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி இது கூட நீங்கள் வந்துட்டு மஞ்சூரியன் இல்லை ஏதாவது பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி எது வேணுமோ வச்சு சாப்பிடலாம். இந்த சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.